இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7.8 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்களின் மீதான வரியை 50 விழுக்காடாக உயர்த்தி அறிவித்ததை அடுத்து உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகளின்படி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் 6.5 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது 7.8 விழுக்காடாக அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. சேவைத்துறையின் சிறப்பான வளர்ச்சியே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் என்றும் 2011-2012 ஆண்டு விலைகளின்படி இந்தியாவின் உற்பத்தி 47.89 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சுரங்கத்துறை 3.1 விழுக்காடு சரிவை சந்தித்துள்ளதாகவும், மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் போன்ற துறைகளை உள்ளடக்கிய பயன்பாடுகள் 0.5 விழுக்காடு என்ற மிக குறைந்த வளர்ச்சியை மட்டுமே பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சீனாவின் ஜிடிபி 5.2 விழுக்காடாக இருக்கும் நிலையில் வரி விதிப்பு எனும் நெருக்கடியான சூழலிலும் இந்தியா வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக தொடர்ந்து இருந்து வருகிறது.